இந்த மார்கழி மாதத்தை முழுமையாகவே நாம இறை வழிபாட்டுக்குன்னு அர்ப்பணிச்சிடுறோம். மார்கழி மாசத்துக்கே பூஜ்ய மாதம்னு ஒரு பேர் உண்டு. பூஜ்யம்னா ஜீரோ, அந்த பூஜ்யம் இல்லை. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சு மார்கழி மாசம்னா அது ஒரு அமங்கலமான மாதம் அப்படின்னு தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இப்போ கல்யாணம், கிரகப்பிரவேசம் எதுவுமே பண்றது இல்லை, அது பூஜ்ய மாசம், எல்லாமே பூஜ்யமாயிடும், அந்த அர்த்தம் இல்லை. பூஜ்யனா பூஜிக்க தகுந்தன்னு அர்த்தம். பூஜ்ய மாசம் என்றால் பூஜிக்கப்பட வேண்டிய மாசம்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, இறைவன் ஸ்ரீமன் நாராயணன் திருமால் இருக்காரே, அவருக்கே பூஜ்யன்னு பேரு. தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே என்று திருவாய்மொழியில நம்மாழ்வார் பாசுறோம். பூஜிக்கத்தக்க பகவானுக்கு பூஜ்யன்னு பேரு. பூஜ்ய மாசம்னா பகவானுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட மாசம்னு அர்த்தம். ஒரு வேலைக்கு போறோம்னா முதல் மாச சம்பளத்தை இறைவனுடைய கோவிலுக்குன்னு அர்ப்பணிக்கிறோம் இல்லையா? அது போல வருஷத்துல 12 மாசம்னா முதல் மாசமான மார்கழிய பகவானுக்குன்னு அர்ப்பணிக்கிறோமா. அதனால அதை முதல் மாதமாக கணக்கில் கொண்டு இது இறை வழிபாட்டுக்கான மாதம். அந்த மார்கழியில நாம பகவானை வழிபட்டோம்னா அடுத்து தை பிறந்தால் வழி பிறக்கும், வருஷம் முழுக்க நமக்கு நல்வழி பிறக்கும், இறையருள் கிடைக்கும், மங்களங்கள் நிறையும். அதனால ஆகமம் என்ன பண்ணியிருக்குன்னா, வருடத்தின் முதல் மாதம் என்று மார்கழியை கணக்கிட்டு அந்த முதல் மாதத்துக்கு தலைவனாக பகவானின் முதல் வடிவம் கேசவனை சொல்லி, எப்படி முதல் மாச சம்பளத்தை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறாயோ, வருடத்தின் முதல் மாதமான மார்கழியை பகவானுக்கு அர்ப்பணி, வழிபாட்டில் ஈடுபடு, மிச்ச 11 மாசமும் எல்லா மங்களங்களும் நிறையும்